சமீபத்தில் இந்த செய்திகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்துருப்பீங்க. அதுவும் ஊடக வெளிச்சம் தெருவுக்கு தெருவு இருக்கும் பொழுது, முன்னாடிலாம் இந்த சம்பவங்கள் நடந்தாலும் கூட அது விவாதிக்கப்படாது, வெளியே தெரியாமல் போயிடும். ஆனால் அன்றும் நடந்தது, இன்றும் நடக்கிறது. ஆனால் இன்றைக்கு ரிஜினல் லாங்குவேஜில் மட்டுமே 50-60 சேனல் இருக்கும் பொழுது, அது மட்டும் இல்லாமல் நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கும் பொழுது, ஒவ்வொரு ஏரியாவிலையுமே ஒவ்வொரு செய்தி சேனலுமே ஆட்களை நிறுவி இருக்கும் பொழுது, வெகு எளிதாக சந்து பொந்தில் நடக்கிற, அதாவது இந்தியாவில் இல்லை உலக நாடுகளில் சந்து பொந்தில் நடக்கிற விஷயங்கள் முதற்கொண்டு நம்மளுக்கு உடனடியாக நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுது. அதற்கு காரணம் ஊடகமும் இன்டர்நெட்டும் இதற்கு மிக முக்கிய காரணங்கள். ரைட். நம்ம சமீபத்தில் நாய் கடித்து குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தியை, முன்னாடியெல்லாம் இதே மாதிரி நாய் கடித்து நிறைய பேர் விழிப்புணர்வு இல்லாமல் ரேபிஸ் நோய் தாக்கி இறந்து போயிருக்காங்க. ஏன்னா நாய் கடிச்சதுன்னா நீங்கள் அந்த நாய் கடிக்கான உரிய சிகிச்சை எடுக்காமல் ஊசி போடலைன்னு வச்சுக்காங்க, ரேபிஸ் ஊசி போடலைன்னா நீங்கள் தண்ணியை கண்டாலே அவேஷன் ஆகி தண்ணியை சுற்றி நாய் மாதிரியே செத்து போயிடுவீங்க, குழச்சியே செத்து போயிடுவீங்க. ஸோ அதில் என்ன பெரிய கொடுமை அப்படின்னா, கவர்மெண்ட்டில் அப்போலாம் ஊசி போட்டும் கூட பச்சைலை சாப்பிட்றேன் அப்படி இப்படின்னு சொல்லி குழந்தைங்க இறந்து போனது உண்டு. ஓகே, நாட்டு மருந்து சாப்பிட்றேன், அதை சாப்பிட்றேன், இதை சாப்பிட்றேன்னு சொல்லி ஆங்கில மருத்துவ முறைக்கு போகாமல் இறந்து போனது உண்டு. ரெண்டாவது, குழந்தைகள் வீட்டில் நாய் கடிச்சதுன்னே சொல்லாமல் விட்டு போய் நோய் முற்று இறந்த குழந்தைகள் உண்டு. இப்போ இதில் பாசிபிலிட்டி இதெல்லாம் சூத்து கொழுப்போட சொல்லலாம். அதாவது பச்சளையில் குணப்படுத்திடலாம் அப்படின்ட்டு நம்பி வீட்டில் இருக்கிறவங்களை சாவடித்த குரூப்பு ஒன்று இருக்குது. இன்னொன்று மறதி, அதாவது அறியாமை, அதாவது விழிப்புணர்வு இல்லாமை. இதனால் நிறைய குழந்தைகள் இறந்து போயிருக்கு. ஏன் பெரியவங்களே கூட நாய் கடிச்சிச்சுப்பா, உடனே நான் நல்லெண்ணெய் சாப்பிட்டேன், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினச்சி விட்டவங்களும் இருக்காங்க. எனக்கு கூட தான் நாய் கடிச்சிது, ஆனால் நான் சாவலே, என்ன சும்மா நகை மட்டும் பிரண்டி இருக்கும். ஆனால் இன்னொருத்தன் நாய் நல்லா வலுவாகவே கடிச்சிருக்கும்.